அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பதிவுங்க. வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், குழந்தைகள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வேண்டுதலுக்காகவும் நம்ம தெய்வத்துக்கிட்ட நம்ம வேண்டிக்குவோம், பரிகாரங்கள் பண்ணுவோம், எல்லாமே செய்வோம். ஆனால் ஒரு தெய்வமே தன்னுடைய குழந்தைகளுக்காக, இந்த உலக மக்களுடைய நன்மைகளுக்காக விரதம் இருக்கக்கூடிய அற்புதமான அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம். இது வேறு எதுவுமே இல்லைங்க, மாசி மாதத்தில் வரக்கூடிய பச்சை பட்டினி விரதம் இருக்கக்கூடிய சமயபுரத்து அம்மனை பற்றின மிக முக்கியமான ஒரு பதிவு தான் இது. தன்னுடைய குழந்தைகள் எப்பயுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஆத்மா அம்மா தான். ஏன்னா அம்மாங்க தான் நம்முடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நல்லா வேண்டிக்கிறது, ஒவ்வொரு விஷயங்கள் பார்த்து செய்கிறது, அப்படி ஒவ்வொன்றா நமக்கு அம்மாங்க மட்டும்தான் செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருந்து ஒரு தெய்வமே உலக மக்களுடைய நன்மைகளுக்காக பச்சை பட்டினி விரதம் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பதிவு தான். அதுவும் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிறோம். எல்லா வருடமும் வரக்கூடிய மாசி மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து பங்குனி மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உள்ள 28 நாட்கள் பக்தர்களுக்காக அம்மனே விரதம் இருக்கக்கூடிய ஒரு நாட்கள். தன்னை பார்க்க, அதாவது தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு நோய்கள் தீவினைகள் அணுகாமல் சகல சௌபாகியங்களோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா வருடமும் இந்த பச்சை பட்டினி விரதம் இருக்கிறாங்க சமயபுரத்து அம்மன். இந்த நாட்களில் நமக்கு 28 நாட்களில் அவ்வளோ ஒரு விசேஷம். நமக்கு வாழ்க்கையில் என்ன வேணுமோ அந்த விஷயத்தை வேண்டி அம்பாளை போய் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தாலே போதும், நமக்கு அந்த வேண்டுதல்கள் உடனுக்குடனே நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. சமயபுரத்தம்மனை மட்டும் யார் ஒருத்தங்க வணங்கினாலே போதும், நம்ம மனசளவில் நினச்சா கூட போதுங்க, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட சங்கடங்களும் போகுங்கிறது பக்தர்களுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாரியம்மன் கோவில்களுக்கும் நம்ம தலைமை பீடம் எதுன்னு கேட்டிங்கன்னா சமயபுரத்து மாரியம்மன் கோவில் தான். ஏன்னா அந்த கோவிலுக்கு தனியான ஒரு விசேஷமே இருக்குது. என்னான்னு கேட்டிங்கன்னா, அம்பாள் சுயம்பு வடிவமாக தான் காட்சி தராங்க. அப்படிப்பட்ட சுயம்பு திருமேனியில் நவகிரக ஆதிக்கத்தை உள்ளடக்கி நவகிரகங்களை எல்லாம் நவ சர்ப்பங்களாக தரித்து அருள் பாலிக்கிறதுனால அம்மனை யார் ஒருத்தங்க தரிசனம் பண்ணுறோமோ அவங்களுடைய எப்படிப்பட்ட நவகிரக தோஷம் போகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் கோவிலில் அமாவாசை, பௌர்ணமி, மற்றபடி இந்த கிரகண நாட்களில் நம்ம போய் சுவாமி போய் தரிசனம் பண்ணால் நமக்கு அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கோவில் ராகு கேது தோஷம் போக்கக்கூடிய அந்த நிவர்த்தி செய்யக்கூடிய மிக அற்புதமான கோவில். இது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. இதற்கான சான்றுகள் எங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோவிலோட மேற்கூரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சிற்பங்கள் இந்த டிராயிங் வரைஞ்சிருப்பாங்க. அதை பார்த்தாலே எல்லாருக்குமே புரிய வரும். 27 நட்சத்திரங்களுடைய ஆதிக்கத்தையும் தன்னுள்ள அடக்கி 27 எந்திரங்களாக திருமேனியில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கக்கூடியது அந்த மகாமாரியம்மன் அவ்வளோ ஒரு விசேஷங்க. மேஷம் முதற்கொண்டு மீனம் வரைக்கும் உள்ள 12 ராசிகளுடைய அதிபதியாக அம்மன் ஆட்சி புரிகிறார். அதற்கான சான்றுகள், அந்த சிற்ப சான்றுகளும் அந்த கோவிலில் இருக்குது. அப்படி நமக்கு இது மாதிரியான ஒரு அஷ்டபுஜங்களோட அம்மன் வேறு எந்த கோவிலுமே இல்லை. இந்த கோவிலில் மட்டும்தான் அம்பாள் இப்படி இருக்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கே நமக்கு 1000 கண் கோடி வேணும். அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க, உங்களால் திருச்சிக்கு சமயபுரத்துக்கு வர முடியுங்கிறவங்க இந்த 28 நாட்களில் எப்போயாச்சும் ஞாயிற்றுக்கிழமையில் ரொம்ப விசேஷமாக கூட்டமாக இருக்கும். ஏன்னா இந்த 5 ஞாயிற்றுக்கிழமை அம்பாளுக்கு பூச்சுறுதல் பண்ணுவாங்க. எல்லா ஊர்லேருந்தும் பூக்கள் கொண்டு பூக்களை அம்பாளுக்கு சாத்துவாங்க. ஏன்னா நம்ம கையால் பூக்கள் இப்படி கொடுத்து அம்பாளுக்கு நம்ம சாத்துறப்ப எப்படிப்பட்ட வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் நமக்கு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பாங்க அம்பாளுங்கிறது பக்தர்களுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அதனால தான் இந்த ஒரு காலம், பச்சை பட்டினி விரத காலத்தில் நீங்கள் நமக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நீங்கள் அம்பாளை மட்டும் வேண்டி பாருங்களேன். வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக கோவிலுக்கு தரிசனம் பண்ணலாம். இப்போ எங்களுக்கு பக்கத்தில் நாங்கள் இங்கே இல்லைம்மா, நாங்கள் வெளி அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரிலலாம் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, எளிமையான ஒரு முறை தான். அன்னைக்கு, அதாவது கரெக்டாக மார்ச் மாதம் 9ஆம் தேதி ஆரம்பிக்குது பார்த்திங்களா, மொத்தம் 5 ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. இப்போ இந்த முதல் வாரத்தில் நம்மளுடைய வீட்டில் எல்லார் வீட்லேயுமே சமயபுரம் மாரியம்மன் படம் இருக்கும். அப்படி படம் இல்லாதவங்க ஏதாவது அம்பாள் படம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த அம்பாளுக்கு பொட்டு பூவெல்லாம் வச்சுட்டு நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு
உங்களுடைய வீட்டில், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணுமோ அந்த ஒரு விஷயத்தை வந்து எப்படியாச்சும் முடித்து கொடுக்கணும். சமயபுரத்து அம்மா நினச்சிட்டு ஒரே ரூபாய் நாணயத்தை ஒரு மஞ்சள் துணியில் போட்டு ஒரு முடிச்சு போட்டு சுவாமி ரூமில் அம்பாளுடைய பாதத்தில் நீங்கள் வச்சுருங்க. நீங்கள் செய்ய வேண்டியது இது மட்டும் தாங்க. அம்பாளை நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்பி இந்த 28 நாட்கள் உள்ள அந்த நேரத்தில் நம்ம வேண்டி வரங்கள் கேட்குறப்ப கண்டிப்பாக அம்பாளுடைய அனுகிரகத்தால் என்ன விஷயங்கள் கேட்குறோமோ அது நடக்கும். இது வந்து நம்ம வந்து பலருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மைகள் தான் இப்போ நம்ம ஷேர் பண்ணுறோம். இது வந்து சும்மா ஒரு கதைகள் சொல்கிறது அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா சமயபுரத்து அம்மனை பற்றி தெரியாதவங்களே கிடையாது. அந்த அம்பாளுடைய அனுகிரகம்ங்கிறது சொல்வதற்கு வார்த்தைகளே இருக்காது. ஏன்னா மனதுருகி யார் ஒருத்தங்க தன்னுடைய பக்தர்கள் வந்து நம்ம வந்து கஷ்டம் நம்ம சொல்லி போய் நிற்கிறோமோ கண்டிப்பாக நம்ம அந்த இடத்த விட்டு வெளியில் வரத்துக்குள்ளேயே நம்முடைய கஷ்டங்கள் தீர்ப்பதற்கான அந்த வழிவகைகள் நம்முடைய அம்பாள் செஞ்சு கொடுத்துருவாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அம்மன். இந்த நாளில் அம்பாள் நமக்காக விரதம் இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நம்முடைய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம அம்மா கிட்ட போய் கேட்டால் நம்ம அம்மா நமக்கு செஞ்சு கொடுப்பாங்களா இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம போய் நம்முடைய கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். நிச்சயமாக தெய்வமாக இருக்கக்கூடிய நம்முடைய தாய் சமயபுரத்தம்மன் உங்களுக்கு கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாங்க. இந்த 28 நாட்களுமே அம்பாளுக்கு உப்பில்லாத நீர்மோர், பானகம், கரும்பு பழ வகைகள், துள்ளு மாவு இது மாதிரியான உள்ள பொருட்கள், எளிமையான பொருட்கள் தான் சுவாமிக்கு நிவேதனமாக வைப்பாங்க. அதே மாதிரி இந்த முடிச்சு பரிகாரம் பண்ணுறப்ப நீங்களும் உங்களுக்கு என்ன பழ வகைகள் முடியுமோ அது மாதிரி சிம்பிளான ஒரு உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நீங்கள் சுவாமிக்கு நிவேதனம் வச்சுட்டு நீங்கள் கேட்கலாம். இல்லாட்டி 28 நாட்களும் எங்களால் முடியுமா அப்படிங்கிறவங்க ஒரு இளநீ வைக்கிறது, பழம் வைக்கிறது அது மாதிரி வச்சுட்டு டெய்லி தூப ஆராதனைகள் நீங்கள் காமிச்சு பாருங்கள். கண்டிப்பாக அம்பாளுடைய அனுகிரகத்தால் நம்முடைய வேண்டிய விஷயங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிக்குங்க. இந்த வேண்டுதல்கள்லாம் முடித்ததுக்கப்புறமேட்டு நிச்சயமாக கோவிலில் போயிட்டு அந்த நாணயத்தை நீங்கள் உண்டியில் போட்டுட்டு சுவாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணி பூக்கள்லாம் கொடுத்துட்டு நம்மளுடைய வேண்டுதல்கள் வழிபாடுகள் நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இப்போ இந்த பதிவு வந்து நாங்கள் தாமதமாக பார்த்தோம், ரொம்ப லேட்டாக பார்த்துட்டோம், இல்லாட்டி எங்களுக்கு கரெக்டாக 9ஆம் தேதி பீரியட்ஸாக இருக்குது அப்படிங்கிறவங்க வேறு எப்போ இந்த முடிச்சு பரிகாரம் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் விசேஷமே. அதற்கு அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இருக்குது பார்த்தீங்களா, 16ஆம் தேதி 23ஆம் தேதி அப்படி வரக்கூடிய ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு நாள் நீங்கள் வந்து இந்த முடிச்சு பரிகாரத்தை பண்ணலாம். ஆனால் முடிச்சு பரிகாரம் பண்ணுற அன்னைக்காச்சும் நம்முடைய வீட்டில் கண்டிப்பாக அசைவ உணவுகள் நம்ம எடுக்கக்கூடாது. அசைவ உணவுகள் சாப்பிடாம தான் இந்த முடிச்சு பரிகாரம் நீங்கள் பண்ணணும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்படி எளிமையான முறையில் சக்தி வாய்ந்த அம்பாளுடைய இந்த ஒரு விஷயத்தை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் அம்பாள் அனுகிரகத்தால் தீரும். இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.